வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரைன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்சி ப்ரோக்ராமுக்கு எப்படி வந்து அட்ரஸ் எழுதணும், எப்படி ஹெக்ஸா கோட் எழுதணும், எப்படி கமெண்ட்ஸ் எழுதணுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்திருக்கேன். தட் இஸ் அதாவது எம்சி ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எழுதும் போது, ஆப்கோட்ஸ் எழுதும் போது என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லூப்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது. தட் இஸ் பேக்வர்ட் லூப் அண்ட் ஃபார்வர்ட் லூப். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பேக்வர்ட் லூப் எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் லூப் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எழுதுறதுக்காண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்கோட் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ என்னோடய ஆப்கோட் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஹெக்ஸ் கோட் இருக்கும். ஓகே, ஹெக்ஸ் கோட் வந்து 00லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் நிமோனிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஆப் கோட். ஓகே, ஆப்ரேஷனல் கோட் தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதோட ஆப்ரன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ எப்படி பார்க்கணும், எப்படி எழுதணுங்கிறத இந்த கிளாஸில் நான் டீச் பண்ணுறேன். டோட்டல் நம்மளுக்கு வந்து 256 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் 00 to FF. ஓகே, 00 to FF. ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து 256 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஓகே, டோட்டல் நம்மளுக்கு 255 உள்ள கவுண்ட் பண்ணும்போது 256 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி நான் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்க்கும் செப்பரேட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஆப்கோட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வந்து எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் வந்து பேக்வர்ட் லுக்கு ஒரு ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேக்வர்ட் லுக்கு ஷார்ட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆரிஜின் வந்து செட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஆரிஜின் வந்து நான் 8100ன்னு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என் டைரக்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ண, தட் இஸ் ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகுதுங்கிறதுக்காண்டி. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டபுள் லூப் டிலே ரொட்டீன் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லேபிள் வந்து எப்போவுமே கோலன் வச்சு தான் டெர்மினேட் ஆகணும். அது மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு செமிகோலன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ஆரிஜின் 8100. ஸோ ஆரிஜின் 8100 அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஹெக்ஸா கோடுமே வராது. தட் இஸ் அசம்பிளர் டைரக்டிவ்ஸ்னால என்னது, எல்லாமே சூடோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். சூடோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அது எதுக்குமே ஹெக்ஸா கோட் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பாருங்கள், மூவ் R1, FFH. அதாவது இந்த ஹேஷுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டேட்டா. ஓகே, ஸோ அப்போ என்னோடய ஆப்கோட் ஷீட்டில் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தட் இஸ் மூவ் R1, data அப்படின்னு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நேராக கரஸ்பாண்டிங் என்ன ஹெக்ஸா கோட் இருக்கோ அதை வந்து நான் வந்து எழுதணும். ஓகே, ஸோ வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சி மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பாருங்கள், மூவ் R1, data. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மூவ் R1, data. ஸோ அதுக்கு நேராக இருக்கிற இது வந்து நம்பர் ஆஃப் பைட்ஸ், நம்மளுக்கு பைட்ஸ் வேண்டாம், ஜஸ்ட்டு ஹெக்ஸா கோட் மட்டும் எடுத்துக்கோங்க, 79. ஓகே, ஸோ அப்போ எனக்குள்ளே வேல்யூ வந்து என்னது, மூவ் R1, dataன்னு இருக்கு இல்லையா, டேட்டான்னு உங்கள் டேரெக்டாக கொடுக்கல, FFன்னு கொடுத்துருவாங்க. ஹேஷுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே டேட்டா தான். எனக்கு அதுக்குள்ளே வேல்யூ வந்து என்னது, 79. அது எப்படி போட்டுக்கோங்க, சரியா? போட்டுட்டு ஹேஷுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே எழுதிடுங்க. ஓகே, அந்த டேட்டாவை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மூவ் R2, FE. இந்த ஹெச்சிங்கிறது வந்து என்னது, ஹெக்ஸாடெசிமல். ஓகே, மூவ் R2, FEன்னு இருக்குது. ஸோ மூவ் R2, அப்போ என்னது, டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து R1 ரெஜிஸ்டர் இருந்தது. ஓகே, மூவ் R1, data. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், மூவ் R2, data பார்க்கணும். அதுக்குள்ளே வந்து என்னது, 7A. அதாவது இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 79 அடுத்தது டேரெக்டாக 80 இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே ஹெக்ஸா டெசிமலில். ஸோ 7A, 7B, 7C, 7D இருக்கும். அது மாதிரி 7E, 7F வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப அகைன் 80லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், மூவ் R2, data. ஸோ அதுக்கு நேராக இருக்கிறது வந்து என்னது, 7A. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, 7Aன்னு அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹேஷ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, டேட்டா இருக்குது. ஸோ அது வந்து என்னது, FE. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன இருக்குது, லூப்பு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னு பாருங்கள், லூப் மூவ் R2, FE. ஸோ இந்த லூப்புன்னா என்ன அர்த்தம், லூப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போவுமே லூப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஹெக்ஸா கோட் எழுத மாட்டோம். ஓகே, லூப் டெர்மினேட் ஆகிற இடத்துல தான் ஹெக்ஸா கோட் எழுதுவோம். ஓகே, ஸோ லூப் கான்செப்ட்டுக்கு நம்ம லாஸ்ட் வரலாம். அதுக்கு இடையில வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், என்னது, DJ R Z. So DJ N Z R2, wait.
ஸோ இப்போ என்னோடய ஆப்கோட் ஷீட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்கோட் ஷீட்டில் DJNZ எங்கே இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும். ஓகே, ஸோ DJNZ நான் எடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்காங்க, DJNZ all2, wait. ஸோ இது மாதிரி லூப்போட அட்ரஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே என்ன அப்படின்னா கோட் அட்ரஸ். ஓகே, ஹேஷுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே என்னது, டேட்டா. சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் லூப் வருது இல்லையா, லூப் நேம்ஸ், அதாவது லேபிளோட நேம்ஸ், அது எல்லாமே என்னது அப்படின்னா கோட் அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா DJNZ R2, வெயிட்டு நம்மளுக்கு டேரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த லேபிள் நேம் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி இதில் இருக்கும் அப்படின்னா கோட் அட்ரஸ்னு இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், DJNZ R0லேருந்தே இருக்கும். மொத்தம் நம்மளுக்கு 8 ரெஜிஸ்டர்ஸில். ஸோ R0லேருந்து R7 வரைக்கும் இருக்கும். R2, கோட் அட்ரஸ். ஸோ அதுக்கு நேராக இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ஹெக்ஸா கோட் பாருங்கள், DA. ஓகே, ஸோ DJNZ R2, வெயிட். ஸோ தட் இஸ் R2 வெயிட்டுங்கிறது என்னது, என்னோட கோட் அட்ரஸ். ஓகே, ஸோ DJNZ R2, கோட் அட்ரஸ். ஸோ கோட் அட்ரஸ் வந்து என்னது, DA. ஓகே, இந்த DA அப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வெயிட்டுங்கிற லூப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம லூப்புக்கு வந்து வேல்யூ போடணும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போவுமே லூப் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல போடக்கூடாது. அது எங்கே முடியுதோ அங்கே தான் அதோட லூப் வேல்யூ போடணும். கோட் அட்ரஸ் என்ன நம்மளுக்கு தெரியாது. நம்ம எல்லா ஹெக்ஸா கோடு எழுதுனதுக்கு அப்புறம் தான் கோட் அட்ரஸ் என்னங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், DJNZ R1, லூப். தட் இஸ் R1, கோட் அட்ரஸ். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஓகே, DJNZ R1, கோட் அட்ரஸ். தட் இஸ் D9. சரியா? ஸோ D9. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து என்ன இருக்குது, ஒரு கோட் அட்ரஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் போட்டுக்கோங்க, நம்ம லாஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, தட் இஸ் SJMP ஹால்ட்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ SJMP ஹால்ட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குதுன்னு நான் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் தட். ஓகே, இந்த இருக்குது பாருங்கள், SJMP கோட் அட்ரஸ். இதுவுமே வந்து என்னது தான், ஹால்ட்டுமே வந்து என்னோட லேபிள் தான். ஓகே, ஸோ அது வந்து என்னது கோட் அட்ரஸ். ஸோ SJMP கோட் அட்ரஸ். அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது, ஹெக்ஸா கோட் 80. ஸோ அதோட வேல்யூ என்ன, 80. சரியா? ஸோ லாஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் எல்லாத்துலேயுமே என்னோடய லூப் வேல்யூ நான் போட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னது இருக்குது, எண்ட் இருக்குது. ஓகே, ஸோ எண்ட் வந்து என்னது, என்னோட அசம்பிளர் டைரக்டிவ். அதுக்கு ஹெக்ஸா கோட் கிடையாது. ஓகே, இவ்வளோ தான் என்னோடய ஆப்கோட் ஷீட் வச்சு எனக்குள்ள வேலை. ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஆப்கோட் ஷீட்ஸ் வச்சு எனக்கு தேவையான ஹெக்ஸா கோட்ஸை நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து தேவையான லேபிள்ஸ் வந்து என்னங்கிறத நான் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ லேபிள் வந்து நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா, தட் இஸ் அது வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பேக்வேர்ட் லூப்புக்கு தானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பேக்வேர்ட் லூப்பில் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஹெக்ஸா கோடில் லேபிள் எப்படி எழுதணும் அப்படின்னா, அதாவது லேபிள் வந்து லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகி ரைட்டில் டெர்மினேட் ஆகும். தட் இஸ் ஒன் ஹிண்ட். ஓகே, லேபிள் வந்து லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகி ரைட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லேபிள் வந்து எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு லேபிள் வந்து பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லேபிள் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது, லூப் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, அகைன் எங்கே டெர்மினேட் ஆகிருக்குன்னு பாருங்கள், DJNZ R1, லூப்புன்னு டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஃபுல்லாக என்னோடய வேல்யூஸ் ஃபில் பண்ணணும். வேல்யூஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்பிட்வீன் அந்த லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் எண்ட் ஆகிறதுக்கும் நடுவில் எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அத்தனை லைன்ஸ்லையும் டேட்டா ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கான்னு பாருங்கள். சரியா? டேட்டா ஃபில் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னர் லூப்பை வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், லூப் வந்து அவுட்டர் லூப். ஓகே, இந்த லேபிள் வந்து என்ன லூப் அப்படின்னா அவுட்டர் லூப். ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் என்னது, அவுட்டர் லூப். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து அப்போது இங்கே வந்து இன்னொரு டேட்டா ஃபில் ஆகலை இல்லையா? ஸோ அப்போ இது வந்து எதுக்குள்ளே வருது அப்படின்னா இன்னர் லூப்பும் ஒன்று இருக்குது. இந்த வெயிட்டுங்கிறது வந்து என்ன லூப்பு, இன்னர் லூப்பு. 2 லூப் இருக்குது. ஓகே, பாருங்கள், நல்லா பாருங்கள், இருக்கிறது 3 லைன்ஸ் தான். ஆனால் எனக்கு உள்ளே வந்து எத்தனை லூப் இருக்குது, 2 லூப் இருக்குது.
ஓகே, ஸோ நான் வந்து அவுட்டர் லூப்பை வந்து ஃபஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னர் லூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்னர் லூப் வந்து என்ன? வெயிட் DJNZ R2, வெயிட். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் வந்து இன்னர் லூப். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்ன லூப்னு சொன்னேன், நான் பேக்வேர்ட் லூப் தான் இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பேக்வேர்ட் லூப். பேக்வேர்ட் லூப் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய ஹெக்ஸா கோட் வந்து எதுலேருந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, தட் இஸ் 00லேருந்து FF வரைக்கும் தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எடுக்கும். சரிங்களா? ஸோ FFலேருந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எனக்கு வந்து என்ன ஆகணும், பேக்வேர்ட் லூப்க்கு நான் வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், வெயிட் DJNZ R2, வெயிட். ஸோ இந்த DJNZக்கு வந்து நான் வேல்யூ எழுதிட்டேன். இந்த கோட் அட்ரஸ்க்கு எனக்கு வேல்யூ வந்து தெரியல. இந்த கோட் அட்ரஸ் வேல்யூ என்னங்கிறது தான் நான் இப்போ செக் பண்ணணும், தட் இஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லூப்லேயே எனக்கு வந்து திரும்ப வெயிட் வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது இல்லையா, திரும்ப அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு இடையில் எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். சரியா? அது எண்ட் ஆகிற பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. அது ரெண்டுக்கும் இடையில் எத்தனை வேல்யூஸ் ஹெக்ஸா கோட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, எனக்கு இப்போ இது வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது எங்கே? இதே லைனில் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் எனக்குள்ள அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த எண்டிங் பாயிண்ட்டோட வேல்யூ என்னென்னு தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் எத்தனை ஹெக்ஸா கோட் இருக்குன்னு மட்டும் தான் இப்போ நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இது ரெண்டுக்கும் இடையில் எத்தனை இருக்குது, ஒரே ஒரு ஹெக்ஸா கோட் தான் இருக்குது. சரியா? அதாவது லூப் வந்து எங்கே முடியுதோ, ஓகே, லூப் எங்கே முடியுதோ அதுக்கு முந்தைய நம்பர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிவர்ஸ் நம்பரில் கவுண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ரிவர்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன சொன்னேன், 00லேருந்து FF வரைக்கும் முடியுது. அப்போ ரிவர்ஸில் என்னது, FFலேருந்து முன்னாடி பார்க்க போகணும். சரியா? அப்போ எனக்கு லூப் முடிகிறதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து என்னென்னு கவுண்ட் பண்ணணும், FFன்னு கவுண்ட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த லூப் வந்து அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதுக்கடுத்த வேல்யூ வந்து என்னது, FE. சரியா? அதுக்கடுத்தது வந்து என்னது, FD. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு இதோட ஒரே ஒரு ஹெக்ஸா கோடு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அது வந்து என்னது, FFன்னு முடிஞ்சிருக்கு. FFக்கு முந்தின நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஓகே, Fக்கு முன்னாடி என்னது, E. சரியா? எதோட ஸ்டாப் பண்ணுறோமோ அதுக்கு முந்தின நம்பரை எடுத்து என்னோட ஹெக்ஸா கோட் எண்ட் ஆகிற இடத்துல போடணும். அதாவது என்னோட லேபிள் வந்து எதில் முடியுதோ அந்த இடத்துல அதுக்கு முந்தின நம்பர் எடுத்து போட்டுடணும். சரியா? இது வந்து இப்போ ஒரே லைனில் ஸ்டார்ட் ஆகி ஒரே லைனில் எண்ட் ஆகுது அப்படின்னா இப்படி இருக்கும். சரியா? இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு ஹெக்ஸா கோட் தான் இருக்குது. இப்போ 2 ஹெக்ஸா கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னது, FF. இதுக்கு முந்தின இருக்கிற ஹெக்ஸா கோட் வந்து என்னது வரும், FEன்னு வரும். அதுக்கு முந்தி இருக்கிறது வந்து என்ன வரும், FDன்னு வரும். ஓகே, அதோடு எனக்கு அந்த லைன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முடிஞ்சதுக்கு முந்தின நம்பர் என்னது, FC. அதை வந்து என்னோடய லூப் அட்ரஸில் போடணும். சரியா? அதாவது என்னோடய கோட் அட்ரஸில் அதில் போட போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், இன்னர் லூப் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், அவுட்டர் லூப் கண்டுபிடிக்க போகிறேன். அவுட்டர் லூப் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தானே ஸ்டார்ட் ஆகுது. லூப் மூவ் R2, FEHன்னு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஹெக்ஸா கோட் வந்து எதுலேருந்து வருது, 7Aலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது அடுத்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கு இடையில் இன்னொரு லைன் இருக்குது, வெயிட் DJNZ R2, வெயிட்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு இதில் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அது அடுத்த லைன், இந்த லூப்பில் முடியல. சரியா? அந்த லைனில் என்னோடய லூப் வந்து முடியல. அடுத்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள், DJNZ R1, லூப்பு. இங்கே என்னோடய லேபிள் என்னது, லூப். அதுமாதிரி இங்கே என்னது, லூப்பு. ஸோ எதில் முடியுது, இந்த இடத்துல என்னோடய லூப் முடியுது. அப்படின்னா இப்போ வந்து இதுக்கும் இடையில எத்தனை வேல்யூ இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இது வந்து எனக்கு வந்து என்ன லூப்பு, பேக்வேர்ட் லூப் தானே. ஸோ பேக்வேர்ட் டைரெக்ஷனில் தான் கவுண்ட் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய லூப் முடிகிற இடம். சரியா? தட் இஸ் டெர்மினேட் ஆகிற பாயிண்ட்டு. அதை கவுண்ட் பண்ணாதீங்க, அப்படி விட்டுருங்க. அதில் தான் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முந்தின நம்பர் என்னது, D9. இது வந்து எப்படி கவுண்ட் பண்ணணும், FFன்னு எடுத்துக்கோங்க. சரியா? FF. சரியா? அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குல்ல, ஹெக்ஸா கோட் இருக்குல்ல. எத்தனை ஹெக்ஸா கோட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும். எனக்கு வந்து எத்தனை ஹெக்ஸா கோட் இருக்குது, 1 2 3 4 5 5 ஹெக்ஸா கோட் இருக்குது. சரியா? 5 ஹெக்ஸா கோடையும் நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஹெக்ஸா கோட் வந்து என்னது, D9. அது வந்து என்னது, FF.
அடுத்த ஹெக்ஸாகோட் என்னது FE. FFக்கு அடுத்து என்னது FE. அதுக்கடுத்த ஹெக்ஸாகோட் என்னது D9. FEக்கு அடுத்து வந்து என்ன வரும் FD. சரியா, இது வந்து என்னது FC. இது வந்து என்னது FB. ஸோ எனக்கு வந்து லூப் வந்து இதோட முடியுது, FBயோட முடியுது. சரியா, அதுக்கப்புறம் லூப் வந்து இல்லை, FBயோட முடியுது. அப்போ முடிஞ்சதுக்கு முந்தின நம்பர் என்னது FBக்கு முந்தின நம்பர் என்னது FA. சரியா, அதை தான் எதில் போடணும், இந்த கோட் அட்ரஸில் போடணும். ஓகே, இந்த லூப் எதில் முடியுதோ அந்த லூப் முடிகிற கோட் அட்ரஸில் FAன்னு போடணும். ஓகே, இது வந்து என்னது அவுட்டர் லூப் எப்படி எழுதணும், இன்னர் லூப்க்கு எப்படி பேக்வேர்ட் லூப் எழுதணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரியா, இன்னும் எனக்கு வந்து இன்னொரு ஹெக்ஸாகோட் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் HALT, SJMP HALT. ஸோ இந்த இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், பார்த்தோம். இந்த இன்னர் லூப் பார்த்தோம்ல, வெயிட் DJNZ R2, வெயிட். ஸோ சேம் லைனில் லூப் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த HALT இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒரே லைனில் லூப் ஓப்பன் ஆகி சேம் லைனில் லூப் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போது இந்த லேபிளுக்கு இடையில எத்தனை ஹெக்ஸாகோட் இருக்குன்னு பாருங்கள். இந்த லேபிள் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு, அதுக்கு இடையில எத்தனை ஹெக்ஸாகோட் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. அப்போ எத்தனை ஹெக்ஸாகோட் இருக்கும், ஜஸ்ட் ஒரே ஒரு ஹெக்ஸாகோட் தான் இருக்கும். அந்த ஹெக்ஸாகோட் வந்து என்னது 80. சரியா, அப்போ எதுலேருந்து கவுண்ட் பண்ணணும், 80லேருந்து தான் கவுண்ட் பண்ண போகிறோம். எப்படி கவுண்ட் பண்ணணும், பேக்வேர்ட் லூப் தானே, பேக்வேர்ட் டைரெக்ஷனில் தான் கவுண்ட் பண்ணணும். தட் இஸ் அப்போ என்னது இது வந்து FF. அதுக்கடுத்து ஹெக்ஸாகோட் இருக்கான்னு பாருங்கள், இல்லை லூப் முடியுதான்னு பாருங்கள். ஹெக்ஸாகோட் இருக்கா, இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, லூப் வந்து அதோட டெர்மினேட் ஆகிட்டு. அப்போது FFக்கு முந்தின நம்பர் என்னது FE. அதை வந்து எதில் போடணும், இந்த கோட் அட்ரஸில் போடணும். சரியா, இப்போ வேறு எங்கேயாவது ஹெக்ஸாகோட் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லை. இப்போ ஹெக்ஸாகோட் எல்லாம் என்ன பண்ணியாச்சு, ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஹெக்ஸாகோட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அட்ரஸ் எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ எப்படி அட்ரஸ் எழுதணும் அப்படின்னா, என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சரியா, அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த அட்ரஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன அட்ரஸ் இஷ்டமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ORG 8100ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆரிஜின் வந்து 8100ன்னு செட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ அசம்பிளர் டைரக்டிவ் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், சூடோ இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு வந்து அட்ரஸ் கிடையாது. சரியா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ அடுத்த லைனில் இருந்தால் ஆரம்பிக்க போது, அட்ரஸ் வந்து அடுத்த லைனில் இருந்தால் நம்மளுக்கு தேவைப்படும். தட் இஸ் மூவ் R1, #FFH. ஸோ இந்த லைனுக்கு என்னோடய ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து என்ன 8100 போட்டுருங்க. சரியா, போட்டதுக்கப்புறம் அப்போ என்னோடய 8100ல் ஃபஸ்ட்டு என்ன ஹெக்ஸாகோட் உள்ளே போகும், 79 வந்து 8100ல் போகும். சரியா, என்னோடய ஹெக்ஸாகோட் தான் நான் வந்து 8051 கிட்டில் டைப் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 8100ங்கிற ஒரு அட்ரஸ்லேயே என்ன போகும், 79ங்கிற ஹெக்ஸாகோட் போகும். நெக்ஸ்ட் ஹெக்ஸாகோட 8101ல் எது போகும், FFன்னு போகும். சரியா, ஸோ அப்போ 8100ல் 79, 8101ல் என்ன போயிடுச்சுப்பா, FF போயிடுச்சு. ஓகேயா, ஸோ 8101க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், 2 வந்து நெக்ஸ்ட் அதே லைனில் இருக்கா, கோடு போகிறதுக்கு நோ. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துடும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரும்போது என்னது 8102. அதை வந்து அடுத்த லைனில் ஸ்டார்டிங் அட்ரஸாக போட்டுருங்க. சரியா, ஸோ இந்த 8102ல் என்ன போகும், 7A போயிடும். ஓகே, ஸோ 8102ல் 7A போயிடும். நெக்ஸ்ட் 8103ல் என்ன போகும், FE போகும். ஓகேயா, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், அடுத்து வேறு நம்பர்ஸ் இல்லை. ஸோ 8104ல் என்ன போகும், DA போகும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் 8104. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் FE வந்து எதில் போகும், 8105. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் D9 வந்து என்ன அட்ரஸில் போகும்ப்பா, 8106. ஓகே, ஸோ அது வந்து இந்த லைனோட அட்ரஸ் 8106ல் D9 என்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் 8107ல் FA. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள் 8108ல் என்ன போகும், 80. ஸோ 8108ல் 80. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8109ல் FE போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன வந்துடுது, நெக்ஸ்ட் லைனில்
end இருக்குது. ஸோ end வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு சூடோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் எனி அட்ரஸ். ஸோ ப்ரோக்ராம் என்ன ஆயிரும், இதோட டெர்மினேட் ஆயிடும். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம், இப்போ அட்ரஸ் எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சு, பேக்வேர்ட் லூப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கமெண்ட்ஸ் எப்படி எழுதணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு லைனுக்கு எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். கமெண்ட்ஸ் எப்போவுமே எழுதும்போது என்ன பண்ணணும், செமிகோலன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ORG 8100. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆரிஜின் வந்து 8100ன்னு செட் பண்ண போகிறேன். தட் இஸ் செட் ஆரிஜின் as 8100. இந்த 8100 நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணாலும் சரி தான், பண்ணலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், மூவ் R1, #FFH. ஓகே, ஸோ மூவ் டேட்டா, ஹேஷ்க்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னு சொன்னேன், டேட்டான்னு சொன்னேன். ஸோ மூவ் டேட்டா மூவ் டேட்டா டு ரிஜிஸ்டர் R1. சரி, FF வந்து எதில் மூவ் பண்ணுறேன், R1க்கு மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், மூவ் R2, #FE. ஸோ மூவ் டேட்டா டு ரிஜிஸ்டர் R2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், வெயிட் DJNZ R2, wait. ஓகே, ஸோ DJNZ என்னது, டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் நோ 0 R2 டு வெயிட். ஸோ R2ல டிக்ரிமெண்ட் பண்ணணும், அது வந்து நோ 0 இல்லை அப்படின்னா அதே லைனில் லூப் வந்து என்ன பண்ண சொல்லுது, டெர்மினேட் பண்ண சொல்லுது. ஸோ என்ன எழுதிக்கோங்க, டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் no 0 to R2. ஓகேயா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கோங்க. அடுத்து DJNZ R1, loop. ஓகே, டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் no 0 to R2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து DJNZ R1, loop. ஸோ டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் no 0, R1 வந்து 0 ஆகலை அப்படின்னா எங்கே போகணும், லூப்க்கு போகணும். ஸோ டிக்ரிமெண்ட் இஃப் ஜம்ப் no 0 R1 to loop. ஓகே, அந்த கோட் அட்ரஸை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், என்னது, ஹால்ட் SJMP ஹால்ட். SJMP ஹால்ட் அப்படின்னா ஷார்ட் ஜம்ப் டு ஹால்ட். ஓகே, அதாவது அந்த லேபிளுக்கு என்ன பண்ணு, போன அர்த்தம். தட் இஸ் ஷார்ட் ஜம்ப் டு ஹால்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எண்ட். என்னது, ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிட்டேன்னு அர்த்தம். தட் இஸ் டெர்மினேட் த ப்ரோக்ராம். ஸோ ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு MC ப்ரோக்ராம்க்கு என்ன எழுதணும், ஹெக்ஸா கோட் எழுதணும். ஹெக்ஸா கோட் எழுதுனதுக்கப்புறம் அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் எழுதுனதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னா, நிமோனிக்ஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். தட் இஸ் ஆப் கோட்ஸ் எல்லாமே என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஆப் கோடில் எழுதினேன். ஆப்ரேண்டில் ஃபுல்லாமே அதோட ஆப்ரேஷன்ஸ் எழுதிருந்தேன். ஓகே, ஹெக்ஸா கோட் வந்து நம்ம ஆப் கோட் ஷீட் பார்த்து எழுதுனது. ஓகே, ஸோ இது வந்து இப்படி இன்றைக்கி வந்து எப்படி பேக்வேர்ட் லூப் செய்யணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபார்வர்ட் லூப் அண்ட் பேக்வேர்ட் லூப் சேர்ந்துருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.